சட்டமன்ற தேர்தல் வர இருக்கின்றது. ஓரணியில் தமிழ்நாடாக நாம் திரண்டு நம்முடைய முதலமைச்சர் அவர்களை இரண்டாவது முறையாக மீண்டும் முதலமைச்சராக அமர வைக்க வேண்டும் என்றால் திருமண விழாவுக்கு வந்திருக்கக்கூடிய நீங்கள் அத்தனை பேரும் அடுத்த 8 மாதங்களுக்கு நம்முடைய பிரச்சாரத்தை, அரசினுடைய சாதனைகளை மக்கள்கிட்ட எடுத்து கொண்டு போய் நீங்கள் சேர்க்க வேண்டும். என் பேர் எழிலரசி. எங்களுக்கு பாரம்பரியமா நாங்க தீக்கால இருந்து தான் திமுகக்கு வந்தோம். பிரான்சிஸ் நினைவு படிப்பகம் இன்றைக்கு திறந்திருக்காங்க. என்னுடைய முதல் வாழ்த்துக்கள். இவர் பெரியாரின் பெருந்தொண்டர். இந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை பெரியாரோடு இணைந்து பாடுபட்டவர் இந்த பகுதி மக்களுக்கு அநேக பேர் இருக்காங்க. அதுல அவரும் ஒருவர். அன்னைக்கு பெரியார் திறந்தாரு. பெரியார் பாதையில போனனாலதான் இன்னைக்கு துணை முதல்வர் இதை திறந்திருக்காரு. ஒரு துணை முதல்வர் வர்றாரு அப்படிங்கும் போது இதோட மகிழ்ச்சி எங்களுக்கு வேற எதுவுமே இல்லை. அரசு மேல ஏதாவது குறை சொல்ல முடியுமா, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மேல ஏதாவது குறை சொல்ல முடியுமான்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட அதை பெருசா பூதாகரம் ஆக்கிடுவாங்க. நீங்க செய்கின்ற ஒவ்வொரு பணியிலும் கூடுதல் கவனம் இருக்க வேண்டும். உங்களுடைய கண்ட்ரோல்ல 150 வாக்குகள் உங்களுடைய கண்ட்ரோல்ல இருந்ததுன்னா உங்களை யாராலும் தவிர்க்க முடியாது. நம்ம வீட்டு பிள்ளைகளுடைய கல்விக்கு எதிராக பேசின திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தமிழ்நாட்டு மக்களும் மாணவர்களும் சரியான நேரத்தில் சரியான பாடத்தை கற்றுக் கொடுப்பாங்க.